இன்றைக்கி மகிழனுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணுன்னு பார்க்கலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, தேங்காய் சட்னி. சார் வந்து கூடவே கொஞ்சம் சாஸும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வழக்கம் போல் அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன். லஞ்சுக்கு அவனை ஏமாத்துறதுக்கே ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா. நெய்யில் ஒரு வெங்காயத்தையும் அப்புறம் ஒரு தக்காளி அது மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு அதெல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தண்ணியோட அளவு எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியோட என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பாசி பயிர் இருக்குல்ல அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச பாசி பயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு வகை சாப்பிடவே மாட்டான் என் பையன், ஏனே தெரில. நானும் சுண்டல் எப்படி வேக வச்சு கொடுத்தாலும் என்ன மாதிரி கொடுத்தாலுமே சரி அவன் சாப்பிடவே மாட்டான். அப்போ இவனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் பிரியாணி தான் சொல்லுவான். ஓஹோன்னு பிரியாணியை சொல்லுவான், ஆனால் அவன் சாப்பிட்ற அளவோ ரொம்ப கம்மி தான். சொல்லி விட்ருக்கேன் இன்றைக்கி பிரியாணி தான் வச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து இது பிரியாணி நம்பி சாப்பிட்ருவேன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் ரிட்டன் டிஃபன் பாக்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச தயிரும் அப்பளமும் சேர்த்து வச்சு விட்டுட்டேன்.